நாளைக்கு எக்ஸாமு, ஒரு 6 மணிக்கா படிக்கலான்னு உட்காருவோம். கிளிங்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணிட்டு திரும்ப படிக்கலாம் அப்படின்னு ஃபோனை எடுப்போம். வாட்ஸ்அப்புக்குள்ளே போன நம்ம சும்மா இல்லாமல் லேசாக இன்ஸ்டா பக்கம் போவோம். இன்ஸ்டாவில் போய் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். டைம் போகிறதே தெரியாது. திரும்ப டைமை பார்த்தா 7 ஆயிருக்கும். வருவாங்கடா. இந்த மாதிரி படிக்கிற நேரத்தில் ஃபோன் எடுத்து நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கீங்களா? இதே சுச்சுவேஷனில் நேற்று நானுமே இருந்தேன். நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நேற்றுக்கு எனக்கு ஒரு ரெஸ்ட் டே. ஸோ ஃபுல்லாக படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். என்னோட RRB ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். அதுக்காக மதியத்துக்கு மேலே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஒரு 2 மணிக்கு உக்காந்தேன். 2 மணிக்கு மேலே என்ன ஆச்சு, இது நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 hourல தோண ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து மல்டிபிள் கொஸ்டின்ஸ் என் மைண்ட்ல வந்து என் மைண்டே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்க்கு போயிருச்சு. ஸோ இதே கேள்விகளில் ஒரு 3 hour ஓடிடுச்சு. டைமை பார்த்தா மணி 5. இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ண வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஃபோன் எடுத்து கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்து மைண்டை மாற்றலான்னு ஒரு பக்கம் தோணுச்சு. தப்பு தான். ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன், ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி மெசேஜ் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், நாம எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்ட பேசுகிறேனோ அவங்க கிட்டேயே படிக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இது. ஸோ அந்த ஆப்போசிட் பர்சன் கிட்ட நான் எனக்கு தேவையான கொஷின்ஸை கேட்டு அனுப்ப சொன்னேன். அவங்க அனுப்புகிற கொஷின்ஸுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்று டெஸ்ட் எழுதியோ எல்லாம் மெமரைஸ் பண்ணியோ இந்த பக்கம் நான் அதை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதை நான் திரும்ப அவங்களுக்கு அனுப்புவேன். அவங்க ஏதாச்சும் ஒரு AI டூல் யூஸ் பண்ணி திரும்ப அதுக்கான மார்க்ஸ் எனக்கு திரும்ப அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி 5ல இருந்து 9 வரைக்கும் விடாமல் படிச்சுட்டு இருந்தேன். நடுவில் 20 minutes பிரேக் மட்டும் எடுத்தேன். ஸோ அங்கே வேஸ்ட் பண்ண டைமை இங்கே இப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு பக்கம் சேட் பண்ண மாதிரியும் இருக்கும், இன்னொரு பக்கம் படித்த மாதிரியும் இருக்கும். அதாவது சேட்லேயே படிக்கிறது. ஸோ நம்ம பிரெயினுக்கு ஃபோன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ இங்கே நம்மளுக்கு எது நெகட்டிவாக இருக்கோ அதே ஒரு பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டோம்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். பட் ஒரே ஒரு விஷயம், ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்படி அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்காது அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் ட்ரஸ்ட் இருந்ததுன்னா தைரியமாக அவங்ககிட்ட கேளுங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசின மாதிரியும் இருக்கும், நீங்கள் அதே சமயம் படித்த மாதிரியும் இருக்கும். உங்கள் மைண்டை நீங்களே ஏமாற்றி படிக்க வச்சிடலாம். ஸோ ஒரு பெஸ்ட்டு டெக்னிக் எனக்கு தெரிஞ்சு, ஒரு டிஸ்ட்ராக்ஷனை நம்ம எப்படி அதை வச்சு ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு நான் நேற்றுக்கு அனலைஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருந்தது. அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ பப்ளிக் எக்ஸாம் வேறு போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இன்றைக்கி இதை ஷேர் பண்ணுறேன். நாளையிலேருந்து என்னோட vlogs ரெகுலராக வரும். அடிக்கடி இந்த மாதிரி ஃபிட்னஸை தாண்டி சில ஸ்டப்ஸும் வரும். புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.